நீங்கள் ஒரு குற்றவாளியை போட்டுட்டீங்க, ரைட்டு. அந்த குற்றவாளி எதை வந்து உபயோகித்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணான், அதுக்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள். இன்னும் எத்தனை கேஸுகள், எத்தனையோ பெண்கள் வந்து வன்புணர்வு கொண்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் வெளியில் வராமல் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்பவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதுக்கு துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது மாதிரி இப்படி பண்ணினா நிறைய ஞானசேகரங்கள் வெளியே வருவாங்க. ஞானசேகரன் பலிகடாவா ஆக்கப்படவில்லை. தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து தவறு செய்திருக்கிறார், கட்சி பின்புலம் சார்ந்த ஒரு நபர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது அப்படின்ற போது அதில் வந்து உண்மையிலே வந்து அதில் வெளியில் ஒரு உண்மை குற்றவாளிகள் வெளியில் வருவாங்களா? அன்றைக்கி சட்டமன்றம் நடந்துட்டு, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கிறார், அனைத்து அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இதை மாதிரி ஒரு தொடர் சங்கிலி பறிப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? இங்கே அமைதி பூங்காவாக இருக்குன்றாங்க, ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சுட்டு போகிறாங்க. திருநெல்வேலியில் உங்களோட கூட்டணி கட்சி தலைவரை வந்து நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிகள் சீரழிப்பு விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை. 30 ஆண்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு நீதியரசர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்ப்பு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த வெற்றின்னு பார்க்குறேன். எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணாங்க, மீம்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் வந்து தன்னை சாட்டை அடி கொடுத்து தன்னை வருத்தி கொண்டார். அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து கூடிய விரைவில் தீர்ப்பு வர வேண்டும், உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும். அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் வந்து நான் இது மாதிரியான இது தான் பண்ண போகிறேன். ஸோ அதற்கு வந்து ஒரு சாட்சியாக முதல்ல வந்து ஒரு 10-15 பேர் முன்னாடி நின்றுருந்தாங்க. அவங்க முன்னாடி சாட்டையால் தன்னை அடித்து கொண்டார். இந்த அளவுக்கு நாட்டில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு அதற்குண்டான ஒரு வெற்றியாக இல்லை தீர்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா எதுக்கு ஒரு 150-160 நாட்களுக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 10 வருடங்கள்லையாக இருக்கட்டும், 5 வருடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து ஒரு கேஸை வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுத்ததாக நான் பார்க்கல. இன்னொன்று, ஏடிஎம்கேவும் ஒரு இது பண்ணாங்க. நல்ல ஒரு மாலில் போயிட்டு, ஒரு காம்ப்ளெக்ஸில் போயிட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு அங்கே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பதாகையை வைத்து கோஷம் போட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 பேருக்கும் கிடைச்ச, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா என்டிஏக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு கரும்புள்ளி திமுக ஆட்சியின் மீது. நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது, ஓகே. அதில் கடைசியாக வைக்கப்பட்ட ஒரு புள்ளி தான் அந்த கரும்புள்ளி. இது பார்க்குறேன் நான். இது வந்து கண்டிப்பாக ஒரு 6 அல்லது 8 மாதங்களில் வந்து இந்த தேர்தல் வரப்போகிறது. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீர்ப்பை, அதாவது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்டி இன்கம்பன்சி நிறைய செட் ஆகிடுது அவங்களுக்கு. நிறைய வழக்குகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்சோ கேஸ் கிட்டத்தட்ட 2023க்கும் 24க்கும் பார்த்தீங்கன்னா 56% வந்து உயர்ந்திருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் 56% உயர்ந்திருக்குது அப்படின்றாங்க. ஆனால் முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க சோசியல் மீடியாக்களில், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸோ அப்படின்னா பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க. பொதுக்குழு யாருக்கு பேசுகிறாரு அவர்? பொதுமக்களுக்கு பேசுகிறாரா இல்லை அவர்கள் தொண்டர்களுக்கு பேசுகிறாரா? தொண்டர்களுக்கு தான். ஸோ தொண்டர்களுக்குன்னு பேசும்போது அவர் வந்து தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு முதல்வன் காமிச்சிங்கன்னா மக்கள் ஒத்துக்கலை இப்போ அவரை. ஸோ மக்கள் ஒத்துக்காத போது அங்கே இருக்கிற ஒரு 10,000-20,000 மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள வந்து விருந்து சாப்பிட வச்சு மீன் கறி என்ன, குழம்பு கறி என்ன, எல்லா கறியும் போட வச்சுட்டு இவர் என்ன பேசணுமோ அதை பேசுகிறாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லலை. மிக முக்கியமான ஒரு கண்டனம் வந்து நான் தெரிவிக்க வேண்டியது, அந்த தீர்மானத்தின் மேல் கண்டனம் நான் தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் உலக நாடுகளே உற்று நோக்கிய ஒரு வெற்றி. அது இவரே வந்து அது வெற்றின்னு கொண்டாடி இருக்கிறாங்க, இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட சகோதரி, முதலமைச்சர் ஸ்டாலின் சகோதரி கூட இந்த வந்து உலக நாடுகளுக்கு போகிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நாங்கள் எப்படி பண்ணினோம், இந்தியா வந்து எப்படி கையாண்டது, நாங்கள் அதில் எந்த விதமான லைனை வந்து கிராஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக கனிமொழி அம்மா போகிறாங்க. அப்படி இருக்கும்போது
நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண பொதுக்குழு கூட்டத்தில் முதல்ல நீங்கள் விடுங்க சார், உங்களோட எதிரி கட்சி பாஜக, எதிரி கட்சி ஏடிஎம்கே, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நாட்டு மக்கள் 145 கோடி மக்கள் அவங்களோட உயிரை காத்த இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நேராக அங்கேருந்து மிசைல் வந்திருக்கும்ல இங்கே, இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 88 மணி நேரத்தில் அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டியிருக்காங்கல்ல, அதற்கு ஒரு நன்றி சொல்லலாம்ல, பாராட்டு சொல்லலாம்ல. அதுக்கு கூட உங்களுக்கு மனம் வரமாட்டேங்குது. அதனால் வந்து இவர் எப்போவுமே அரசியல் தான் செய்து கொண்டு இருப்பார். அது ஏன்னா எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற என்டிஏ அரசாங்கம் மேலே இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எதிர்கட்சியாக அவர்களை வந்து எதிரி கட்சியாக பார்த்துட்டு இருக்காரு. சார் நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லுங்கள், ஆப்ரேஷன் சிந்தூரில் என்னெல்லாம் பண்ணினாங்க, அவங்க என்ன பண்ண தவறி இருக்கிறாங்க, இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லணும். ஆனால் நமக்கு அதுக்கெலாம் நேரம் கிடையாது, அதுக்கு வந்து அவகாசம் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக இணைந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களோட பாஷையில் சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக இனிமேல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும். ஆனால் வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் உலகமே கொண்டாடப்படுகின்ற வெற்றியை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. இவங்க எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு மத்திய அரசுங்களை வஞ்சித்து விட்டது, மத்திய அரசுங்களை வஞ்சித்து விட்டு இதே வந்து இந்த பாட்டை திருப்பி பாடுறதுக்காகவே தான் இவங்க வந்து பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்கிட்டாங்க, அதற்கான ஒரு தீர்ப்பு தான் அப்படின்னு கண்டிப்பாக. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் பின்னணியில வந்து ஒரு சார் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள் அண்ணாமலை அவர்களும் முன்னிலைப்படுத்துறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டு விட்டார், பின்னணியில இருந்தவர்கள் அந்த சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்படலை, எப்படி பார்க்க? அதுதான் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ என்ன அவங்களோட பாக்ஸோ கமிட்டி ஆர் பாஷ் கமிட்டி என்ன வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதனோட செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்தது. ஏன்னா வந்து இந்த ஞானசேகரன் என்பது அன்னைக்கு மட்டுமே வந்து அந்த நடவடிக்கை பண்ணிட்டு போனாரான்றது இது இல்லை, தொடர்ந்து. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு க்ரைமை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதற்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போயிருக்கணும், அந்த இடத்த வந்து நீங்கள் பழக்கப்படுத்தியிருக்கணும். அதுவும் அந்த மாணவி வந்து அவனோட காதலனோ இல்லை மாணவன்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அவனை மிரட்டி ஓட விட்டுட்டு இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் இவர்கள் வந்து இங்கே தான் வந்து பேச போகிறாங்க, இந்த இடம்லாம் இந்த காம்பவுண்டில் இங்கே வந்து போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிரிமினலாக வந்து பிளான் பண்ணி போயிருக்கிறார் அப்படின்னா எத்தனை தடவை அங்கே போயிருக்கணும். அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்க அவர். அதாவது அவர் மேலே நிறைய வந்து கேசஸ் இருக்குது, 20-30 கேசஸ் இருக்குது. என்றைக்கோ ஒரு எமோஷனலாக தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் காலமாக 37 வயசு ஆகுது அவனுக்கு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் உள்ள நபர் எப்படி அந்த கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலேருந்து அவர் வந்து அந்த கண்காணிப்பில் வந்து தவறி போனார், அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்குறது. ப்ளஸ் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த பாஷ் கமிட்டியாக இருக்கட்டும் இல்லை போஸ்கோ கமிட்டியாக இருக்கட்டும் அந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்கு என்ன பண்ணால் கண்ட்ரோல் எடுத்துருந்தாங்க, அதுதான் வந்து இப்போ லீக்கேஜ் ஆகிருக்கே தவிர அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஞானசேகரங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ தீர்ப்பு வந்திருக்குது, வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் அது. 30 வருஷம் அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 30 வருஷம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க, 90,000 ரூபாய் வந்து தண்டனை விதித்திருக்கிறார்கள். இதற்கு பின்புலமாக கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த என்ஜிஓஸாக இருக்கட்டும் இல்லை பெண்களை பாதுகாக்கின்ற ஏஜென்சிஸ் ப்ராப்ளி அதை ரெவ்யூ பெட்டிஷனுக்கு கொண்டு வந்து இதில் மேலும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் எங்கே சிஸ்டமிக்காக எங்கே லீக் ஆகிருது, சிஸ்டமிக்காக எங்கே வந்து சிஸ்டம் கரப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை வெளில கொண்டு வரணும். நீங்கள் ஒரு குற்றவாளியை போட்டுட்டீங்க ரைட்டு, அந்த குற்றவாளி எதை வந்து உபயோகித்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணான், அதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், அதை வந்து கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வருவது என்பது பொதுமக்களாகிய நம்மளோட கடமை. அதுக்கு என்ன வழின்னு சொல்கிறது அடுத்தல பார்க்கணும் நம்ம. இப்போ ஞானசேகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னணியில் யார் இருந்தாலும் இப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை அனுபவிக்க போகிறது ஞானசேகரன் தான். இப்போ ஞானசேகரனே எதிர்வரக்கூடிய காலங்களில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட் செல்லும் போது சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது இருக்காதுங்க. ஏன்னா அது அவர் தரப்பில் வந்து அவருக்கு எதிராக யார் மனு போட முடியும் இன்றைக்கி தேதியில்? மாநில அரசாங்கம் தான் போட முடியும். ஸோ மாநில அரசாங்கம் வந்து எப்படி வந்து தன்னோட ஆட்சியில் இல்லை தன்னோட கட்சியில் இருக்கிறவங்களை எப்படி வந்து வெளியில் வந்து கொண்டு வருவாங்க? அவங்க பண்ண முடியாது இது. ஏன்னா இவர் வந்து குற்றவாளிக்கு எதிராக கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது யார்? மாநில காவல்துறை அப்பாயின்ட் பண்ண அந்த ப்ளீடர் தான் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டக்குன்னு கேஸை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி 56% வந்து போக்சோ கேஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்ற போது அந்த எத்தனை கேஸில் அந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ அதை பார்க்கணும் இல்லையா நீங்கள்?
அதாவது நம்ம வந்து நீதிமன்றத்தையோ இல்லை நீதிபதிகளையோ நம்ம குற்றம் சாட்டவில்லை. ஆனால் இதில் வந்து இன்னும் தாண்டி இன்னும் எத்தனை கேஸுகள், எத்தனை வந்து அப்பாவி பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பெண்கள் வந்து வன்புணர்வு கொண்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் வெளியில் வராமல் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கமிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு பாலியல் துன்பத்திற்கு ஈடானீங்களோ அவங்களாம் முன்னாடி வந்து முகம் காமிக்க வேண்டாம். ஸோ அப்படி பண்ணினா தான் பார்த்தீங்கன்னா இனிமே வரப்போகிற பெண்கள் வந்து கல்லூரிகளுக்கு போவதற்கோ பள்ளிகளுக்கு போவதற்கோ கொஞ்சம் நியாயமாக ஒரு தலையை தூக்கிட்டு போக முடியும். இல்லைனா நம்ம தலையை கவுத்துன்னு தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் ஒரு ஆரம்பம். இந்த குற்றவாளிக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறது ஆரம்பம் தான். பட் இது வந்து ஸ்டாப் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா இன்னும் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதற்கு வந்து காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும், ஒரு கமிட்டி ஏதாவது ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான வந்து சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அது ஒன்று. இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதுக்கு துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அது மாதிரி இப்படி பண்ணினா நிறைய ஞானசேகரங்கள் வெளியே வருவாங்க. இப்போ ஞானசேகரன் இந்த விஷயத்துல தண்டிக்கப்பட்டாலும், ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கிடையாது, பல பெண்கள் 10க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு பெண்மணி வெளியில வந்திருக்காங்க. ஒரு பெண்மணி மூலமாக தான் இந்த பூதம் வந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலையில ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டாங்க. பின்னணியில இருந்து அந்த சார் தண்டிக்கப்படல. அப்போ வந்து ஞானசேகரன் பலிகடா ஆக்கப்பட்டார் அப்படின்னு கூட ஒரு சைடுல வந்து நாம பார்க்கலாம். ஏன்னா பின்னணியில இருந்தவர் தண்டிக்கப்படல. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா ஒரு ஆள் சார்ந்து அங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவி அழுது கொண்டு சொன்ன அந்த சார் தண்டிக்கப்படல அப்படிங்கும் போது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் மனதுல எப்படி இருக்கு? அதாவது நீங்க ஒன்னு சொன்னீங்க, அதுல மாற்று கருத்து எனக்கு இருக்கு. ஞானசேகரன் பலிகடாவா ஆக்கப்படவில்லை. அவர் தவறு செய்திருக்கிறார். அதற்குண்டான ஆவணங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதை மாதிரி எத்தனை ஞானசேகரன்கள் இருக்கிறார்கள், இதை மாதிரி எத்தனை சார்கள் இருக்கிறார்கள், அதை வெளிக்கொணர்வதற்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேஷன். அதுதான் வந்து சிபிஐயில் போகணும், இல்லைனா வந்து மத்திய அரசாங்க புலனாய்வு துறைகளை வந்து இந்த கேஸ் எடுக்கணும். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, என்றைக்குமே வந்து எப்போ ஒரு மத்திய அரசாங்கத்தை சார்ந்த புலனாய்வு துறைகள் வருவாங்க அப்படின்னா when there is a conflict of interest. அதாவது இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி என்பது தமிழகத்துக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற பல்கலைக்கழகம். அதில் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து தவறு செய்திருக்கிறார், கட்சி பின்புலம் சார்ந்த ஒரு நபர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது அப்படின்ற போது அதில் வந்து உண்மையிலே வந்து அதில் வெளியில் ஒரு உண்மை குற்றவாளிகள் வெளியில் வருவாங்களா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இண்டிபெண்ட்டாக வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ், அது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது புலனாய்வு துறைகள், அவர்கள் கண்டுபிடித்து உள்ளே வந்தார்கள் அப்படின்ற அந்த பயாஸ் இருக்காது. ஏன்னா எனக்கு இன்றைக்கி இவனை வந்து தண்டிச்சிட்டோம் அப்படின்னா இவனை சார்ந்து இன்னொரு 10 பேர்கள் இருக்கிறாங்க, அவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னா அப்போ நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து இங்கே லோக்கலாக வந்து பயப்படுவாங்க, லோக்கலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்களான்னு தெரியும். அதெல்லாம் வந்து நீங்கள் புறம் தள்ள வேண்டும். அதில் வந்து 1% கூட சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் வரணும் அப்படி தான் சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி தான் வந்து அனைத்து இதை மாதிரி எங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கும் இல்லை அந்த குற்றவாளிகளுக்கும் ஏதாவது ஒரு ட்ரேஸ் இருக்குது அப்படின்னாலே போகிறோம், உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிடணும். நீங்கள் மத்திய அரசாங்கம் சொல்லணும், சார் எங்கள் ஸ்லேட்டு க்ளீனாக இருக்குது, நீங்கள் வந்து உள்ளே வந்து புலனாய்வு பண்ணிவிட்டு இந்த நபர் சரியான நபர் குற்றவாளி, இதுதான் வந்து சரியான நபர் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் தண்டனை நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்லுங்கள், அவங்க கொடுக்கட்டும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு தார்மீகமாக வந்து நீங்கள் மனசாட்சிப்படி ஆட்சி இங்கே நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஏன்னா வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த ஆட்சியாக சட்டம் ஒழுங்கு. நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு செயின் பறிப்பு தான் ஒரு மணி நேரத்தில் 7 இடத்துல வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு அவர் ஏர்போர்ட் போகிறார், ஒரு இந்த திருவான்மியூர் பக்கத்தில் உள்ளதில். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும்? அன்றைக்கி சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கிறார், அனைத்து அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இதை மாதிரி ஒரு தொடர் சங்கிலி பறிப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? எவ்வளோ படுகொலைகள் நடந்துருக்குது. இங்கே அமைதி பூங்காவாக இருக்குன்றாங்க, ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சுட்டு போகிறாங்க. திருநெல்வேலியில் உங்களோட கூட்டணி கட்சி தலைவரை வந்து நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைதியாக இருக்கிறாங்க, அமைதி பூங்காவாக இருக்குன்றாங்க. இதனால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து இதற்கு ஒரு தொடர் போராட்டம் நடத்தணும். இது மாதிரியான சம்பவங்களில் உண்மையை வெளிக்கொண்டாட வேண்டும் பார்க்குறோம். நம்ம பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.